என் தெய்வம் இது கோடி கோடியா கொடுத்து படுக்கிறாங்க 100 நாள் ஒரு 150 நாள் ஓடும். இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த படம் ஓடாதுங்க. எந்த படம்? இந்த படம் மாமன் இந்த புது அப்படி பாடுறா என் மனைவி மேல கீழே வைத்து விட்டு 1050 ரூபாய் கட்டின நானே பில்லு வாங்கல. இவரு 4 நகரம் எழுதி வைக்கிறான். 1050 ரூபாய் ஓட்டு சாப்பாடு அந்த ஹோட்டலுக்கு ஓனர் யார் தெரியுமா? போன எப்படி அழகாக இருக்கு இந்த காட்டு பண்ணியா நீ எனக்கு மன்னனாக இருக்க வேண்டும். உனைத்தான் நம்பித்தான் நாடு நகரமே செய்து விட்டேன். அடிப்பாவி உன்னால் நான் திருப்பதிக்கு சென்று மொட்டை அடித்து விட்டது. போடி. ஐயோ உடன்புறந்த தங்கச்சி கேட்டாம அந்த செவிலியா பேச்சு கேட்டு நீ பிள்ளை கட்டலாமா? ஆவதும் பெண்ணாடு அவனே வாழ்வது பெண்ணாளி தெற்கு மதுரையின் கற்பு சுடற்பட்டிருந்தது பெண்ணாளே விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜியானது பெண்ணாளே தலைதேவி நாடகம் பண்றான் நடப்பதெல்லாம் உன்னாலே சூரியன் வர வைப்பது யாரால நாவிக்கியாலே இனிமேல் இந்த பழங்கப்பள்ளி என்னால் பார்க்க முடியாதா? ஐயோ என் ஆவி இறைவனுக்கு தெரியும். அவனை சாவடிச்சோம் மாமா வேலை நாட்டுக்கு மன்னனாக்கி விட்டேனா? ராஜா உட்கார் ராஜா எல்லாரும் ஒரு காரணம் தான் உட்காரு. அவன் கதையே அம்பாரத்தை வாருவாங்களாம் நம்ம அடியா தொடக்கிறது. இந்த நாட்டை வாடினு இந்த முந்தாணி எத்தனை பெருக்கு போட்டுருப்பாரு. அதனால இவன் உயிரோடு இருக்கவரை நீ சந்தோஷமா வாழ முடியாது. போட்டு சாத்து முதல்ல 1050 ரூபாய் கட்டணும். எனக்கு எப்ப தக்கும்
என்னடா அதெல்லாம் மேடம் மேடம் இன்னும் நான் டாபர் மாமா இங்க பாரு எனக்கு வந்து யாருமே கிடைக்காது இனி முதல்ல கொண்டு இந்த வண்டி நீ தான் ஓட்டணும் இந்த வண்டியா நீ தான் ஓட்டணும் ஐயோ இன்ஜின் சீசா சர்வீஸ் நான் பண்றேன் ஆயில் நான் கொடுக்குறேன்டா உனக்கு ஆயில் முன்னாண்டு ஆயில் வாங்கி நான் ஆமா புறப்படலாமா இந்த வண்டியை நான் ஓட்டணுமா மாமான்னு கூப்பிட்டாரு. மாமா அம்மால 1050 ரூபாய்க்கு போய் வழி அச்சுல போற இருக்கலாம்னு சேர்த்து மாமான்னு கூப்பிட்ட உடனே அடி மாதே விளையாடுமே சுகநூறாகுமே புல்லு மண்மேலே இந்த மான்போடி வெள்ளை நிலா இரண்டோ பிள்ளை நிலா இதுதான் இந்த வாழ்க்கை வாழாத போறா. இதுதான் விடும். போலீஸ் ஐயா ஐயா உங்கள் கதையை கேட்ட பிறகு எங்கள் மனமானது வாடுகிறது ஐயா. ஐயா சத்தியபுரி நாட்டில 3 செல்வங்களாக பிறந்த நீங்கள் அயல் நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து உடன் பிறந்த அண்ணனை காண வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். அந்த பாசம் தந்த பரிசு வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. உங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டிய உன் அண்ணன் நாட்டு இளவரசர் குரலி குத்தி கொலை செய்ய எதை விதைக்கிறமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். உடன் பிறந்த பாசம் பைத்தியமாகிவிட்டார். உடன் பிறந்த தம்பியோ கண்களும் செய்ய உடனாக அழுகின்றனே. இதற்கெல்லாம் காரணம் அந்த பிரச்சனை தான். இருந்தாலும் என் தங்கச்சி பைத்தியமாக அழுகின்றாலே. ஐயா உன் தங்கச்சி பைத்தியமாவதற்கு காரணம் இந்த உண்மையை நான் அப்பொழுதே சொல்லியிருக்கேன். சொல்ல வேண்டியதான் ஐயா. நாடகம் அப்பவே முடிஞ்சிருக்கோம் ஐயா. போய் எப்ப வெள்ளம் போடும் பார்த்துருந்தேன் நான். ஐயா உன் தங்கச்சியை கெடுத்து வாழ்க்கை கண்டவன் யாரு? எங்க இருக்கா? எங்க இருக்கா? எங்க இருக்கா? நான் கிடையாது. என்ன இந்த குடும்பம் யாரு? எதுக்கு தங்க வெளியே நின்னுக்கிறோம். வெளியே நிக்கிறானா? அட பாரு ஐயா பாரு. தவறு செஞ்சிருக்கேன் ஐயா. தவறு செஞ்சிருக்கேன் ஐயா. அடிக்காதீங்க ஐயா. அடிக்காதீங்க. தப்பு செஞ்சா அவங்களை அடிக்காதீங்க. செய்யலாமா? 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 ஐயா பல நாட்டிலே வாழ வழி இல்லாமல் ஓடி வந்தேன் ஐயா.
வாழ வழி இல்லாமல் ஓடி வந்தேன். வடநாட்டிலிருந்து படித்தேன், பட்டங்கள் பெற்றேன் ஐயா. தமிழ்நாட்டுக்கு வந்த கொள்ளை கொலை ஈடுபட்டு விட்டேன் ஐயா. இதற்கெல்லாம் துணையாக இருந்து அவனா ஐயா. நான் ஒண்ணே பண்ணல. வீட்டுக்கு போய் கூட செக் பண்ணி பாருங்க. அவங்க ஒரு கூத்தாடுறாங்க. அட பாவீங்களா, வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரீங்க. தமிழ்நாட்டை ஏடிஎம் கொள்ளடி இருந்த படுபாவீங்க தான். வீடு புந்து திறனவனே வந்தா கொலை கொள்ளை தமிழ்நாடு கட்சி ஐயா. தமிழ்நாடு இருந்தாலும் கற்பழித்த உடைய தங்கையை நானே